ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஆவடி நகைக்கடையில் 2.5 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் ராஜஸ்தானில் 2 கைது செய்த காவல்துறையினர் சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஆவடி அடுத்த முத்தாப்புதுப்பேட்டையில் உள்ள நகைக்கடையில் கடந்த மாதம் 15ஆம் தேதி துப்பாக்கி முறையில் 2.5 கிலோ தங்க நகைகள், 5 கிலோ வெள்ளி, 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக 8 தனிப்படைகள் அமைத்த காவல்துறையினர் பல்வேறு மாநிலங்களில் தேடுதல் வேட்டை நடத்தினர். கொள்ளை அரங்கேறிய விதத்தை ஒப்பிட்டு பார்த்ததில் ராஜஸ்தான் மாநிலத்தவரே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதன் தொடர்ச்சியாக சென்னையில் பதுங்கியிருந்த 2 கைது செய்த தனிப்படையினர் அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் ராஜஸ்தானுக்கு சென்று முக்கிய குற்றவாளிகளான சுரேஷ், அசோக் ஆகிய 2 கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 703 கிராம் தங்கம், 4 கிலோ வெள்ளி, 2 ஐபோன்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. ராஜஸ்தானிலிருந்து அவர்களை ரயில் மூலம் பாதுகாப்பாக சென்னை அழைத்து வந்த காவல்துறையினர் அவர்களை முத்தாப்புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவத்தில் ஈடுபட்ட 4 குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியிருக்கிறது. அதுவும் கூடிய சீக்கிரம் பிடித்திருவோம். குற்றவாளிகளுக்கு ஏற்கனவே கேஸ் இருக்கு, ஏற்கனவே வேற கேஸ் இருக்கு, NDPS கேஸ் இருக்கு, இது மாதிரி கொள்ளை சம்பவங்கள் கேஸ் இருக்கிறது. இவங்க தான் கொஞ்ச நாள் முன்னாடி, இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு இதே மாதிரி நகைக்கடையை டார்கெட் பண்ணாங்க. ஆனால் அங்கே ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. ஏற்கனவே குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் கைவரிசை காட்டிய இந்த கும்பலை அம்மாநில காவல்துறையினரால் பிடிக்க முடியாத நிலையில் தமிழ்நாடு காவல்துறையினர் 12 நாட்கள் தங்கியிருந்து கைது செய்துள்ளனர். கொள்ளையர்களை பிடிக்கச் சென்ற இடத்தில் தீரன் படத்தில் வருவதை போன்று உள்ளூர் நபர்கள் கொண்டு தாக்குதல் நடத்த முயன்றதாகவும் காவலர்கள் தெரிவித்தனர். இந்த கும்பல் கொள்ளையடிக்கும் பணத்தில் ஜெய்ப்பூர், உதய்பூர் ஆகிய நகரங்களில் ரஷ்ய பெண்களோடு நேரம் செலவிடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்ததும் தெரியவந்துள்ளது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.